தாய்லாண்டில் ஒரு மொனாஸ்ட்ரியில் ஒரு பெரிய மண்ணுனால ஆன புத்தர் சிலை இருந்துச்சு. அது அந்த துறவிகளை தவிர வேற யாரும் பெருசா மதிக்கல. ஒரு நாள் அது இடமாற்றம் செய்யும் பொழுது எதிர்பாராத விதமா ஒரு விரிசல் உண்டாகுது. அந்த விரிசலுக்குள்ள ஏதோ ஷைனிங்கா தெரியவும் கியூரியஸா அது என்னன்னு செதுக்கி பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். என்னன்னா, அது மண்ணுனால ஆன சிலையே இல்லை, அது முழுக்க முழுக்க தங்க சிலை. 100 வருஷங்களுக்கு முன்னாடி எதிரிகள் படையெடுப்பு செய்யும் பொழுது அந்த சிலையை காப்பாத்துறதுக்காக அதை மண்ணுனாலையும் பிளாஸ்டர்னாலையும் மூடி வச்சிருந்திருக்காங்க. அது காலங்கள் போக போக மறந்தே போயிருக்கு. இன்னைக்கு நிறைய பேரோட லைஃப்ல இப்படிதான் அவங்க ஃபேஸ் பண்ற ஃபெயிலியர்ஸ், ரிஜெக்ஷன்ஸ், ஃபியர் இதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து அவங்களவே மூடி, நான் வேல்யூவே இல்லை, நான் ஒரு ஒர்த்லெஸ் ஃபெலோ, என்கிட்ட எந்த டேலண்ட்டும் இல்லை, நான் ஒரு சாதாரண பர்சன் தான், என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது இப்படின்ட்டு நிறையா அவங்க யோசிச்சுட்டு தன்னையே டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராப்ளமும் அந்த விரிசல் மாதிரி தான். தன்னையே செதுக்கி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டேலண்ட், வேல்யூஸ், ஸ்கில்ஸ், அவங்களோட கான்ஃபிடென்ஸ், டிட்டர்மினேஷன் எல்லாமே வெளியில் கொண்டு வரதுக்காக வந்திருக்கக்கூடிய பெயின் தான். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அழுத்துட்டு இருப்பீங்கன்னு சொன்னாக்கா, உங்கள் கண்ணீருக்கு காரணமாக இருக்கிற அந்த பெயின் தான் நாளைக்கு உங்களோட வெற்றிக்கு காரணமாக மாறப்போகுது.